அது அந்த மக்களுடைய வருமானம் நம்ம தமிழ்நாட்டை விட அதில் கம்மியாக தான் இருக்கு. அதாவது அந்த வருமானத்திலேயே அவர் நம்ம இந்தியாவை விட தமிழ்நாட்டை விட அதிகமாக படிச்சிருக்காங்கன்னா நம்ம இன்னும் முன்னேறணும், வேற ஒன்றும் இல்லை. அதுக்காக இன்னும் அதை நாம் அந்த நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு நம்ம தம்பி அண்ணாமலை மாதிரி தலைவர்கள் அவங்க இந்த நாட்டுக்கு ஒரு அதிகாரத்துக்கு வந்தால் நிச்சயமாக நம்ம இந்தியாவிலேயே நம்ம தமிழ்நாடு முதல் மாநிலமாக வரும் என்பதை நான் உங்களுக்கெல்லாம் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இங்கே வந்திருக்கின்ற நமது மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களிடத்திலே ஒரு உறுதியை அளிக்கின்றோம். மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்பதில் ஐயப்பாடு வேண்டிய தேவையே இல்லை. ஏனென்றால் அவரு எனக்கு ஹிந்தியில சொன்னாரு, எல்லாம் டீ வித்தவன்னு சொல்றாங்க, நான் டீ பேச்ச வேற தேசத்தை பேச்சா நெய்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? நான் டீயை வித்த நாட்டை வைக்கலைன்னு அர்த்தம். அது மாதிரி அவரு ஏழையா இருந்தவங்க தான் எல்லாருமே முகேஷ் அம்பானி இருக்காங்கன்னா அவங்க மட்டும் என்ன, அவங்க அப்பா பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் அடிச்சுட்டு இருந்தாரு. அவங்க அம்மா அந்த பக்கத்தில் இருக்கிற கோயிலில் அந்த கோயிலில் பிரசாதம் இங்கிருந்து கொண்டு போய் கோயிலில் பூஜை பிரசாதம் வடை வச்சு வித்துட்டு இருந்தாங்க திருவாணி அம்பானி. அப்புறம் அவங்க எல்லாம் இன்னைக்கு முன்னுக்கு இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு தொழிலையும் பண்றாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம நாடு முன்னேறுவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்துவதற்கு மோடி விட்ட வேற ஆளே கிடையாது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆகவே என்னுடைய உழைப்பும் என்னுடைய உதவியும் என்னுடைய ஆதரவும் தமிழ்நாடு முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லாருமே என்கிட்ட சொல்லிட்டாங்க, நிச்சயமா நீங்க எடுத்த முடிவு அறிவியான முடிவு. ஆகவே போன வாரம் நான் தனியா எடுக்கூடாது, நம்மளுடைய மாநில மாவட்ட தலைவர் செயலாளரை கூப்பிட்டு அங்கே கோயம்புத்தூர்ல இருக்கின்ற என்னப்பா ஹோட்டலு ஜெனித் ஹோட்டல்ல கூட்டம் போட்டு வந்தவங்க அத்தனை பேரும் ஒரே முகமா சொன்னாங்க, நான் சொன்ன கருத்துக்கு நீங்க சொன்ன கருத்தை தான் நாங்க தான் நினைச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆகவே நிச்சயமா இந்த தடவை நம்ம தமிழ்நாட்டுக்கு பிஜேபினால ஒரு மரியாதை வரும். பிஜேபினால தமிழ்நாட்டுக்கு ஒரு மதிப்பு வருதா, தமிழ்நாட்டுனால பிஜேபி மதிப்பு வருதான்னு பாருங்க, ரெண்டும் வரும். இங்கே இருக்கின்ற இன்னைக்கு அருமை தம்பி அந்த மாநிலத்தினுடைய பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், நிச்சயமாக உங்களுக்கு இந்த தமிழ்நாடு கொங்கு நாடு ஒரு மதிப்பை தேடி தரும் என்பதில் நீங்கள் நிச்சயமாக எங்களுடைய உழைப்பு வீண் போகாது என்று சொல்லிக்கொண்டு இங்கே வந்திருக்கின்ற அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நாம் இந்த கூட்டம் மட்டும் பத்தாது, ஒவ்வொருத்தரிடமும் நீங்கள் பார்த்து சொல்லி நம்மளுடைய பகுதியிலே பிஜேபிக்கு ஒரு மரியாதையை தேடித்தர வேண்டும் என்பது என்னுடைய ஆவல், என்னுடைய எண்ணம், என்னுடைய உழைப்பு எல்லாமே அதுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி அண்ணாமலை அவர்கள் இன்னும் தொடர்ந்து இந்த பகுதியிலே பாடுபட வேண்டும். நல்ல இப்போ என்னை பொறுத்தவரையிலும் ஒரு இளைஞர்களிடத்துல நம்ம மாதிரி முதியவர்கள் இளைஞர்களிடத்துல நல்ல மரியாதை உண்டு. என்னுடைய பேரனுகளை 5-6 பேர் இருந்தாங்க, கேட்டேன், அப்பா இப்பத்தான் நம்மளுக்கு அவர் வேலை எல்லாத்துக்கும் ஒரு மரியாதை வந்துட்டு, எங்க கூட படித்த பசங்களெல்லாம் நாங்கள் பார்க்குறோம் கேட்குறோம், அவங்க எல்லாமே பிஜேபி தான் விரும்புகிறாங்க தாத்தாங்க அப்படின்னு. அதுக்கு யாரு காரணம்? அருமை தம்பி அண்ணாமலை தான் காரணம். என்னைக்குமே இளைஞர்கள் முன்னுக்கு வந்தாங்கன்னா அந்த அமைப்பு நிச்சயமாக முன்னேறும். இளைஞர்கள்னால தான் எந்த அமைப்பு முன்னேறும். திமுகவெல்லாம் முன்னுக்கு வந்து என்ன பண்ணுது, 67 அந்த இந்தியை எதிர்த்து
படம் நல்லா வரைஞ்சி போட்டிருப்பாங்க. நான் நல்லா அஞ்சப்பை ஸ்கூலில் படிக்கும்போது படம் வரைஞ்சிருந்தாங்க செவுத்துல. தமிழ்னு போட்டு அருமையான ஒரு பெண்ணை வரைஞ்சிருப்பார், பெண் படத்தை. ஹிந்தின்னு போட்டு ஒரு பேய் மாதிரி ஒரு படத்தை வரைஞ்சிருப்பார் ஸ்கூல் செவுத்துல. டேய், ஹிந்தி வந்தால் இந்த மாதிரி தான் இருக்கும், தமிழ் வந்தால் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சின்ன பசங்களை எல்லாம் அவங்க மூலச்செலவு பண்ணி அவங்களெல்லாம் டெம்டேஷன் பண்ணி அந்த இந்திய எதிர்ப்பில் ஒரு பெரிய ஆதரவை தேடித்து அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. அன்னைக்கும் அந்த இளைஞர்கள் தூண்டி விட்டு தான் வந்தாங்க. அவங்க மோசமான வழியில் தூண்டி விட்டாங்க. நாம் அவளையெல்லாம் நல்ல வழியிலே அவளுக்கெல்லாம் அறிவுரை சொல்லி இந்த நாட்டுக்கு இந்த பகுதிக்கும் மோடி போல ஆளுகள் ரொம்ப நாள் இருக்க வேண்டும், அவருடைய உடலும் உடம்பும் அவர் ஆயுளும் நல்லா இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதற்கு ஆதரவாக இந்த பகுதியிலே வேலை செய்து கொண்டு இருக்கின்ற நம்மளுடைய அண்ணாமலை அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்தையும் என்னுடைய வரவேற்பையும் கூறிக்கொண்டு நல்ல முறையில் அவர் பாடுபடுகிறார். எல்லாரும் இங்கு வந்திருக்கிறது மட்டுமில்லை, ஒவ்வொருத்தரும் ஒரு 100 பேர்த்தையாவது கவர் பண்ணணும். அது மாதிரி செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வாய்ப்பு தேர்தலில் போட்டிடுவீங்களா? தேர்தலில் நான் போட்டியிட்டேன்னு இவரு போட்டியிட்டேன்னு ரெண்டு ஒன்றுதான். போட்டியிடுறது மட்டும் முக்கியம் இல்லை, நான் ஒரு பதவிக்கு வர்றது மட்டும் முக்கியம் இல்லை. இந்த பகுதி முன்னுக்கு வரணும், இந்த தமிழ்நாடு முன்னுக்கு வரணும், இன்னும் இந்தியா முன்னுக்கு வரணும். இதுதான் நம்மளுடைய எண்ணமே தவிர ஒரு ஆள் முன்னுக்கு வந்ததுனால இந்த நாடு முன்னுக்கு வந்துடாது. அதனால நான் மட்டும் வந்ததுனால ஆகாது, எல்லாரும் வரணும். அதுதான் முக்கியம். இந்த நாட்டில் நல்லவங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. அது கட்சியே இல்லை, நல்லவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். அதனால மோடி அவர்களும் அவருடைய கொள்கையும் எனக்கு ரொம்ப பிடித்தது. அதற்கு இந்த பகுதியில் ஒருத்தர் வந்திருக்கார் என்று சொன்னால் அவர் அண்ணாமலை தான். மோடி அங்கே நம்முடைய இந்தியா லெவலில், நம்ம மாநில லெவலில் அண்ணாமலை அவர்கள். அதனால் 2 பேரும், இந்தியாவுக்கு அவரும் தமிழ்நாட்டுக்கு இவரும் 2 பேரும் ஒன்று சேர்ந்து உழைத்து இந்த தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தம்பி இங்கே வந்ததற்கு நான் முழு ஆதரவையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.